ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்துடலாமா? பேக்கரியில் ஹனி கேக் வாங்கி சாப்பிடுவோம்லங்க, அதை தான் செய்ய போகிறேன். இதுக்கு தேவையான பொருள் சொல்லிடுறேன். ஒரு பவுலில் 50 ml தயிர் எடுத்துருக்கேன். 50 ml சுகரை மிக்சியில் நல்லா அரைச்சி சேர்த்துக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 50 ml ரீஃபைண்ட் ஆயிலையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் 150 ml மைதா எடுத்துருக்கேங்க. ஒரு அரை ஸ்பூனு பேக்கிங் சோடா, அரை ஸ்பூன் பேக்கிங் பவுடர், ஒரு ஸ்பூன் வெனிலா எசன்ஸை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 50 ml பால் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கேக்கு கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிடலாங்க. இப்போ குக்கரில் ஒரு 15 மினிட்ஸ் குக்கரை நல்லா ஹீட் பண்ணி வச்சுருக்காங்க. கேக் பவுலில் கேக்கு மிக்சரை ஊற்றிட்டு இப்போது வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து எடுத்திங்கன்னா இந்த மாதிரி குத்தி பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் இருக்கணுங்க. இப்போ கேக்கை எடுத்து அதை ஆற வச்சிடலாம். அதுக்குள்ளே ஒரு பேனில் நம்ம ஒரு 5 ஸ்பூனு தண்ணி சேர்த்துட்டு ஒரு 5 ஸ்பூனு சுகரையும் சேர்த்துட்டு நல்லா சுகர் கரைஞ்சதுக்கப்புறம் 2 ஸ்பூன் தேனியும் சேர்த்துட்டு இந்தமாரி எல்லோ கலராக வந்ததுக்கப்புறம் அதை ஆஃப் பண்ணிடலாங்க. கேக்கும் இப்போ நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை ஸ்போக் ஸ்பூனை வச்சு நல்லா குத்தி விட்டுக்கலாம். அப்போ தான் நம்ம செஞ்சு வச்ச சுகர் தேன் சிரப்பு நல்லா உள்ள ஜூஸியாக இருக்குங்க. இப்போ சேர்த்துட்டு அதே பேனில் அரை ஸ்பூனு தண்ணி சேர்த்துட்டு நம்ம கிசான் ஜாம் தாங்க 2 ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். இந்த திக்னஸ் வந்ததுக்கப்புறம் அதை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்ச கேக்கில் நல்லா தேய்ச்சி விட்டுடலாங்க. இதுக்கு ஒரு கப்பு தேங்காய் எடுத்துருக்கேங்க, திருவுண தேங்காய். அதை நல்லா பேனில் வறுத்து விட்டதுக்கப்புறம் மேலே தூவியே எடுத்து பாருங்களேன், செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. செம்ம சாஃப்டாகவும் ஜூஸியாகவும் இருந்துச்சுங்க. வீட்டில் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.